உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கண்ணில் அடிபட்டதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். கண்ணில் எப்படி அடிபடும்? இருசக்கர வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பூச்சி வந்து குத்திரும், அல்லது தூசி வந்துடும், கீழே இருக்கிற பொருள்களில் வண்டி ஏறும்போது பாதி தெரிச்சு வந்து கண்ணில் அடிபட்டுரும். இந்த மாதிரி பல வகையில் கண்ணில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கண்ணில் அடிபட்டால் உடனே செய்யக்கூடிய மருத்துவம். கிராமப்புறங்களில் நாங்கள் வந்து மருத்துவமனை போக முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். கண்ணாஸ்பத்திரிக்கு போகணுன்னா 60 கிலோமீட்டர் ஆகும். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சதால், இதில் முக்கியமாக வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, ஆவாரம் பூ, ஆட்டுப்பால், பன்னீர் ரோஜா இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கண்ணில் அடிபட்ட அந்த வீக்கத்தை அல்லது புண்ணு அந்த மாதிரி கண்ணில் அடிபட்டதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கண்ணில் அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடுறப்போ தெரியாமல் கண்ணில் அடிச்சிரும். பூச்சி புழுக்கள் வந்து நம்ம அந்த மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி வந்து அடிச்சிரும். இந்த காலகட்டங்களில் வந்து கதிர இருக்கிறவங்க வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து தூசி நிறையா விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கதிர் முதலையெல்லாம் அடித்து தூத்தி எடுக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ நெல்லுக்கதிர் மட்டும்னு இல்லை, சோளம், மக்காச்சோளம், மற்ற கம்பு, கேழ்வரகு, கேப்பை அந்த மாதிரியெல்லாம் வந்து வேலைகள் செஞ்சுட்ருக்கப்போ பயறு இதுகள்லாம் வந்து புடைச்சி நல்லா எடுப்பாங்க. தூத்தி விட்டு எடுக்கிறப்போ அதில் இருக்க தூசிகள், அந்த கதிர், மற்ற பாசிப்பருப்பு, அந்த துவரம்பருப்பு, உளுந்த பருப்பு அந்த மாதிரிலாம் வந்து அந்த வேலைகள் செய்கிறப்போ தெரியாமல் வந்து கண்ணில் வந்து விழுந்துடும். அது உறுத்தலாகவே இருக்கும். அடிபட்டு அந்த சல்லுன்னு வந்து தூத்துறப்போ மேலே விழுந்துருச்சுனாலுமே கண்ணில் உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். டஸ்ட்டு இதெல்லாம் வந்து அடிபட்டது வந்து உடனேக்கே தெரியாது. பின்னாடி வந்து அவங்களுக்கு வலியாக வலிச்சுக்கிட்டு இருக்கும். கண் கூச்சமாக இருக்கும். புண்ணாகவே நிறைய பேருக்கு வந்துடும். கதிர்கள்லாம் வந்து அந்த கொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மங்கொம்மை, இருங்குச்சோள கொம்மை இதெல்லாம் வந்து அந்த வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு அது தெரியாமல் ஈக்கி அந்த மக்காச்சோள கதிருக்குள்ளே போய் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இடிச்சு விட்ருச்சுனாக்கா புண்ணாயிரும். ரொம்ப வலி எடுத்துக்கிட்டு இருக்கும். குத்தல் எடுக்கிற மாதிரி வலி. அதை சாதாரணமாக அப்போதைக்கு விட்டுட்டாங்கனாக்கா பின்னாடி வந்து பொறையாக வந்து கட்டியாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடிபட்ட உடனே இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கண் பொறை வளராது. அடிபட்ட வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ அது கூட ஆவாரம் பூ மலர்ந்தது ஒரு 5 பூ ஆவாரம் பூ எடுத்துக்கிறணும். இது கூட பன்னீர் ரோஜா ஒரு ரோஜாவினுடைய இதழ் எடுத்துக்கிறணும். இப்போ இது எல்லாமே வந்து உரல்ல போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆட்டுப்பால் கூட சேர்த்து அரைக்கணும். வலுவலுன்னு நல்லா அரைச்சிட்டு அது கூட ஆட்டுப்பால் கூட கலந்துருக்குறோம். அடிப்பட்ட கண்ணில் ஒரு 3 சொட்டு அப்படி சொட்டு சொட்டாக விட்டுறணும். நல்லா படுக்க வச்சு கண்ணில் போட்டு அப்படியே முழிச்சு விட்டாங்கனாக்கா ஒரு 2 நேரம் ஊற்றணும். அடிபட்ட உடனே ஒரு நேரம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஒரு வாட்டி நீங்கள் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் படுத்துருந்தீங்கனாக்கா கண்ணில் என்ன அது வந்து உங்களுக்கு அடிபட்டு வீக்கம், வலி, எரிச்சல் அந்த மாதிரி கண் சிவந்து போயிருந்ததுனாலும் உங்களுக்கு அந்த கண்ணில் அடிபட்ட புண்ணை, வீக்கத்தை, வலியை சரி பண்ணும். கண்ணில் அடிபட்ட காயத்துக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி, ஆவாரம்பூ, ஆட்டுப்பால், பன்னீர் ரோஜா இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் இருந்து ஒரு 3 சொட்டு விட்டால் போதுமானது. கண்ணில் அந்த கண் எரிச்சல் அப்படியே அடங்கும்.
காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சுன்னா 1 நாள் அல்லது 2 நாளில் இந்த மருந்து போட்டால் கண்ணில் காயம் சரியாயிரும். கண் பார்வை என்னைக்கும் போல் சரியாக இருக்கும். இதை செய்யாமல் விட்டுட்டாலே பெரிய தவறு. அல்லது பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்காவது போய் அதை வந்து சரி பண்ணணும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.